வணக்கம். இன்று 21ஆம் தேதி அக்டோபர் 2025 தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை எச்சரிக்கை மற்றும் முன்னறிவிப்பு. முதல்ல வங்கக்கடல் பகுதி பார்த்துக்கலாம். இன்று 21ஆம் தேதி அக்டோபர் காலை 5:30 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி, அதே பகுதி 8:30 மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, அதாவது வெல் மார்க் லோ பிரஷர் ஏரியாவாக அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை 22ஆம் தேதி அக்டோபர் மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழக, புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு உண்டு. அதற்கு அடுத்த 24 மணி நேரத்தில், அதாவது 23ஆம் தேதி அக்டோபர், மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக, புதுவை, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையும் வாய்ப்பு உள்ளது. அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்றது டிப்ரெஷன், அதற்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்றது டீப் டிப்ரெஷன். அதற்கான சாத்தியக்கூறு உண்டு. டீப் டிப்ரெஷன் வரைக்கும் சொல்ல முடியும். இன்னைக்கு நாளைக்கு அது புயலா மாறுமா அப்படின்றது ஓரளவுக்கு சரியா சொல்ல முடியும். இப்ப இந்த நிலையில நீங்க சொல்றது வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு இரவுக்கோ நாளைக்கு உள்ளுக்கும் மழை எப்படி இருக்கும்? மழைக்கு நான் அடுத்த ஸ்லைட்ஸ்ல சொல்லியிருக்கேன். மழை கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை அதி கனமழை எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. முதல்ல இந்த சினாப்டிக் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம், அப்புறம் இந்த மழை குறித்த தகவல்கள் we will see. தெற்கு அந்தமான் அடுத்த 3 சிச்சுவேஷன்ஸ்ல இரண்டாவது தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இது இரண்டாவது சினாப்டிக் சிச்சுவேஷன். மூன்றாவது அரபிக்கடல் பகுதிகளிலே நேற்று தென்கிழக்கு அரபிக் கடல் பகுதிகளிலே நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதியில் நிலவுகிறது. இது மேற்கு திசையை நோக்கி மெதுவாக நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது. இந்த 3 சினாப்டிக் சிச்சுவேஷன்ஸ். கடந்த 24 மணி நேரத்தில் மழையின் டேட்டா பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலுமே மழை பெய்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. அப்புறம் 4 இடங்களில் மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிக அளவாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் தங்கச்சி மடத்தில் 17 சென்டிமீட்டர், பாம்பன் 15 சென்டிமீட்டர், மண்டபம் 14 சென்டிமீட்டர், வரட்டுப்பள்ளம் ஈரோடு மாவட்டத்தில் 13 சென்டிமீட்டர் மற்றும் 22 இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது. இன்றைய தேதி வரைக்கும், அதாவது வடகிழக்கு பருவமழை காலம் சொல்ற 1 அக்டோபர்ல இருந்து இன்று வரை 21ஆம் தேதி அக்டோபர் வரை தமிழகத்தில் பதிவான மழை, தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழை அளவு 16 சென்டிமீட்டர். இயல்பு மழை, இன்று வரைக்குமான இயல்பு மழை அளவு 10 சென்டிமீட்டர். அப்போ இயல்பிலிருந்து இன்று வரை பதிவானது இயல்பிலிருந்து 59% அதிகமாக பதிவாகி இருக்கிறது. இதுல 16 மாவட்டங்கள் இயல்பை விட மிக அதிகமாக பதிவாயிருக்கு. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, 21 மற்றும் 22 இந்த தேதிகள்ல பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்யும், இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. புதுவை மற்றும் காரைக்காலிலும் இதேபோல இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புண்டு. 23ஆம் தேதி தமிழகத்தின் அநேக இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்யும் வாய்ப்பு.
24 27 வரைக்கும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. இப்போது கனமழை, மிக கனமழை, அதி கனமழைக்கான எச்சரிக்கை. இப்ப பாத்தீங்கன்னா இன்று காலையிலிருந்து நாளை காலை 8:30 மணி அளவுடன் எந்தெந்த மாவட்டங்களில் அதி கனமழை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா 8 மாவட்டங்கள்ல, கடலோர மாவட்டங்கள்ல அதி கனமழை எதிர்பார்க்கிறோம். அதோடு கூட தமிழகத்தின் 8 மாவட்டங்கள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள் 10 மாவட்டங்கள்ல மிக கனமழை எதிர்பார்க்கிறோம். 7 மாவட்டங்கள்ல கனமழை. எங்கெல்லாம் அதி கனமழை எதிர்பார்க்கிறோம்? விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், புதுவை, அப்புறம் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம்.